நாசா சாதனை. கிரேக்க புராணங்களிலும் எகிப்த் மற்றும் பாரசீக கலாச்சார கதைகளிலும் சொல்லப்படும் ஃபீனிக்ஸ் என்கிற ஒரு அழியாத பறவை சூரியனை சென்றடையும் பயணத்தில் சூரிய வெப்பத்தால் பொசுங்கி சாம்பலானாலும் மீண்டும் தன் நோக்கத்திற்காக உயிர்த்து எழும். ஒவ்வொரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவை சூரிய வெப்பத்தால் சாம்பலான இடத்தில் மீண்டும் உயிர்த்தெழுந்து இன்னும் சூரியனுக்கு அருகில் அடுத்த முயற்சியில் அது அடைந்திருக்கும். ஃபீனிக்ஸ் பறவையின் விடாமுயற்சியைப் போலவே நிஜத்தில் நாசா இதுவரை சூரியனை நெருங்காத அளவு நெருங்கிச் சென்று சாதனை படைத்துள்ளது. நாசாவின் பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலம் 27 வெள்ளி டிசம்பர் அன்று நள்ளிரவு வேளையில் பார்க் விண்கலத்திலிருந்து விண்கலம் பல நாட்களுக்கு பின் பாதுகாப்பாக இருப்பதாகவும் 3.8 மில்லியன் மைல் சூரிய படலத்துக்குள் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவலை விஞ்ஞானிகள் பெற்றனர். கிறிஸ்துமஸ் அன்று மாலை நட்சத்திர வளிமண்டலத்திலிருந்து வெப்பநிலை மற்றும் கதிர்வீச்சு தாக்கத்தினை எதிர்கொண்டு சூரியன் என்பது யாது, அது எவ்வாறு செயல்படுகிறது என்கிற புரிதலை மேம்படுத்துவதற்கான தேடலில் பார்க் விண்கலம் மூழ்கியது. 1800 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தையும் கடுமையான கதிர்வீச்சுக்களையும் பொருட்படுத்தாமல் இந்த பார்க்கர் விண்கலம் மணிக்கு 4,30,000 மைல் வேகத்தில் ஒரு கண்டமே தன்னம்பிக்கையுடன் முன்னேறி நகர்வதைப் போல பயணிக்கிறது. இது லண்டனில் இருந்து நியூயார்க்கிற்கு 30 வினாடிகளில் செல்லும் அளவு வேகமாகும். சூரியனை பற்றி அறிந்து கொள்ளும் இந்த விஷ பரீட்சையில் பார்க்கர் விண்கலம் சூரியனின் தன்மை, நீள அகலங்களை விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் அறிந்து கொள்ளும் வகையில் அதன் திட்ப நுட்பங்களை பட்டியலிட்டு வருகிறது. பார்க்கர் ப்ரோப் நாம் இதுவரை உண்டிராத உணவின் சுவையை உண்ணாமல் எப்படி அறிய முடியாதோ அதேபோல் சூரியனை அடையாமல் அதன் வளிமண்டல நட்சத்திர அடுக்குகளை கடந்து செல்லாமல் நம்மால் உணர முடியாது. பார்க்கர் ப்ரோப் 2018ஆம் ஆண்டு சூரிய குடும்பத்தின் மையத்தில் ஏவப்பட்டது. இது ஏற்கனவே 21 முறை சூரியனை கடந்து ஃபீனிக்ஸ் பறவையினைப் போல இன்னுமாய் சூரியனை நெருங்கி வரலாற்று சாதனை படைத்து வருகிறது. சூரியனை எவ்வாறு நம்மால் நெருங்கிவிட முடியும் என்ற சந்தேகம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயம் எழும். ஒரு புரிதலுக்காக இப்படி வைத்துக்கொள்வோம். சூரியனிலிருந்து 93 பில்லியன் மைலுக்கு அப்பால் நாம் இருக்கிறோம். ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே 1 மீட்டர் இடைவெளி என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். விண்கலம் சூரியனிலிருந்து வெறும் 4 சென்டிமீட்டர் அளவு நெருக்கமாக உள்ளது. 1400 டிகிரி செல்சியஸுக்கு மேலான வெப்பம் ஆன்போர்ட் எலக்ட்ரானிக்ஸை கூட செயலிழக்க செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது 11.5 சென்டிமீட்டர் தடிமனான கார்பன் கலவை கவசத்தால் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் விண்கலம் அத்தனை தந்திரமாக மண்டலங்களுக்குள் உள்நுழைந்து வெளியேற வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் இதுவரை மனிதன் உருவாக்கியவைகளில் பார்க்கர் விண்கலம் போல வேகமாக பயணிக்கிற ஒன்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. மணிக்கு 4,30,000 மைல் வேகத்தில் இது ஊடுருவுகிறது. பார்க்கர் விண்கலத்தின் இந்த வேகமானது நாம் மேலிருந்து ஒரு பொருளை வீசினால் அது புவியீர்ப்பு விசையினால் எவ்வளவு விரைவில் கீழ்நோக்கி விழுமோ அதேபோல் சூரியனிடம் அபரிமிதமான ஈர்ப்பு விசை இருப்பதைப் போல பார்க்கர் விமானம் மிக வேகமாக சூரியனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த விஷ பரீட்சை? இத்தனை சிரத்தை எடுத்து சூரியனை தொடும் அவசியம் என்ன? அல்லது சூரியனை நெருங்கும் அவசியம்தான் என்ன? வாருங்கள் பார்ப்போம். நட்சத்திர அடுக்குகளின் வெளிமண்டலத்தையும் கொரோனாவையும் கடந்து செல்லுகின்ற நம் பார்க்கர் விண்கலமானது பல்வேறு தரவுகளையும் தகவல்களையும் நமக்கு தந்து பல ஆண்டுகளாக புரிந்து கொள்ளப்படாமல் உள்ள மர்மங்களையும் சூரியனை பற்றிய புதிய தகவல்களும் நமக்கு கிடைக்கும் என விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் நம்புகிறார்கள். சூரியனை பற்றி நமக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தும் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது. சூரியனின் மைய கொரோனா அபரிமிதமான வெப்பத்தை கொண்டது. உண்மையில் எவ்வளவு வெப்பமானது அது என்பது நமக்கு தெரியாது என டாக்டர் ஜெனிஃபர் மில்லட், an astronomer at 5th Star Labs in Wolves அவர்கள் தெரிவிக்கிறார்.
சூரியனின் மேற்பரப்பு 6000 செல்சியஸ் வெப்பம் கொண்டது. ஆனால் சூரிய கிரகணத்தின் போது நாம் காணக்கூடிய மெல்லிய வளிமண்டல கொரோனா மில்லியன் டிகிரி வெப்பநிலையை அடைகிறது. சூரியனிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது வளிமண்டலம். ஆனால் எப்படி இவ்வளவு வெப்பமடைகிறது? சூரிய கொரோனாவிலிருந்து வெடித்து வெளியேறும் துகள்களின் நிலையான வெப்ப அலை பற்றி இன்னும் கூடுதல் புரிந்துணர்வுக்குள் வர இந்த பார்க்கர் விண்கலம் உதவும். இந்த துகள்கள் பூமியின் காந்தப்புலத்துடன் சந்திக்கும் பொழுது வானம் திகைப்பூட்டும் அரோராக்களால் ஒளிரும். சூரியனை பற்றி கூடுதல் புரிதல், அதன் செயல்பாடு, விண்வெளி, வானிலை, சூரிய காற்று ஆகியவைகள் பூமியில் உள்ள நமது அன்றாட வாழ்வுக்கு மிக முக்கியமான ஒன்று என டாக்டர் மில்லத் கூறுகிறார். ஒரு வகையில் இந்த வாதங்கள் நமக்கு சரியாகத்தான் படுகின்றன. காரணம், நமது உலகமே சூரியனையும் அதன் ஒளியையும் அடிப்படையாக கொண்டே இயங்கி வந்திருக்கின்றது. மேலும் பூமியே சூரியனிலிருந்து வெடித்து வெளியேறிய ஒரு வெப்பக்கல் தான் என நாம் அறிவோம் அல்லவா? அதுவே நாளடைவில் குளிர்ந்து பின் காற்று உருவாகி, பின் நீர் உருவாகி, பிறகு உயிர்கள் உருவாகி, அதன் பின்னர் நாம் உருவாகி சூரியனை பற்றி இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் எங்கிருந்து வந்தோம் என்ற சிந்தனை நமக்கு முக்கியம்தான். சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம், சூரியனிலிருந்து பிறந்தோம். வரலாற்றை நாம் பின்னோக்கி சென்று அங்கே உயிருடன் இருக்கும் நம் சூரிய தாயை இன்னும் அருகில் சென்று காணப்போகிறோம் தகவல்களின் வழியாக. மிருகத்தனமான சூரிய வெப்பத்திற்கு முன் விண்கலத்தை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். காரணம், கடினமான நிலைத்தன்மை மற்றும் அனைத்தையும் தாங்கும் வகையிலேயே நாங்கள் பார்க்கர் விண்கலத்தை வடிவமைத்துள்ளோம். இது சிறிய விண்கலம்தான், ஆனால் கடினமான ஒன்று என வானவியல் விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். நாசாவின் இவர்களது முயற்சிக்கும் சாதனைக்கும் பார்க்கர் சோலார் ப்ரோப் விண்கலத்துக்கும் ழ ஊடகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்தினை பின்தொடரவும். ழ செய்திகளுக்காக விஜய் வேல்முருகன். நன்றி.